ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 4 வைகாசி 22 வைகாசி மாதத்தில் வருகின்ற பிரதோஷம். இந்த ஒரு நாளில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்முடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குவதனால் மிக பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படுமாம். இந்த ஒரு பொருளை நம்ம இரவில் வைக்கும் பொழுது சிவனை நினைத்து கொண்டு பூஜை அறையில் சிவனுக்கு வழிபாடுகளும் பூஜைகளும் செய்துவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு பொருளையும் நமது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நமக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேண்டும் என்பது போல நினைத்து கொண்டு அதற்கப்புறமாக சிவனை முழு மனதுடன் நினைத்து நம்முடைய தலையணைக்கு அடியில் வைத்து நம்ம தூங்கி வர வேண்டுமாம். இந்த ஒரே ஒரு எளிய செயலை மட்டும் செய்தாலே போதுமாங்க. நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் பணப்பிரச்சனைகளும் தீர்ந்துவிட அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு வாங்க. இந்த ஒரு பொருளை நம்ம வைக்கிறதுனால நமக்கு நோய் நொடிகள், சளி, இருமல், காய்ச்சலானது அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது என்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு பொருளை நீங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குவதனாலும் அது உங்களை விட்டு செல்வதற்கு, இந்த நோய் நொடிகளானது உங்களை விட்டு விலகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் செய்து வர சொல்லுங்கள். அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் தான் முதல்ல நம்மளுடைய பக்தர்கள் அனைவருக்குமே கூறியிருக்கிறார். இந்த ஒரு பொருளை வைத்து தூங்குவதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். அதுவும் பிரதோஷ நாட்களில் நம்ம வைத்து, பிரதோஷ நாளானது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படும். எனவே இந்த நாட்களில் சிறுவர்களிலிருந்து முதியவர்கள் அனைவருமே இந்த ஒரு பொருளை நம்முடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குவதனால் அதிகப்படியாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிட வாய்ப்புகளானது இருக்கின்றது. இந்த இரவானது பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பொருளை நம்மளுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிட்டு காலையில் எழுந்து பார்த்தோம் என்றால் அந்த பிரச்சனைகளானது சரிபாதி அளவுக்கு நம்மை விட்டு குறைந்திருக்குமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கான். எனவே நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். முதல்ல சுத்தபத்தமா இருக்கணும். குளித்துவிட்டு எந்த ஒரு அசைவமும் சேர்க்காமல் இருக்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பாக சிவனை நினைத்து முழு மனதுடன் சிவனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஒன்றை ஏற்றிக் கொள்ளுங்கள். சிவனுடைய நாமங்கள் அனைத்துமே கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நாமங்களை எல்லாம் சிவனிடம் கூறிவிட்டு வெள்ளை பூண்டு இருக்கல்லவா, பூண்டு அதுல ஒரே ஒரு பல்புண்டு மட்டும் இருந்தாலே போதுமாங்க. இல்லது ஒரே ஒரு வெள்ளைப்புண்டை கூட எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனுடைய தோலையும் நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே ஒரு பூண்டை நம்முடைய வலது கையில வச்சுக்கணும். வலது கையில வச்சுட்டு நம்முடைய வேண்டுதல்கள், பண கஷ்டங்கள், நமக்கு இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்துமே தீரணும் என்பது போல சிவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிவிட்டு சிவனுக்குரிய நாமங்களையும் நம்ம கூறிட்டு அதற்கப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணிட்டு, இந்த பரிகாரத்தை பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம தூங்க மட்டும்தான் செய்யணுமா. அதை விட்டுட்டு மொபைல் போனை யூஸ் பண்றது, டிவி பார்க்கறது போன்ற செயல்களை நம்ம செய்யவே கூடாதுங்க. இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அப்படியே நம்ம தலையணைக்கு அடியில் இந்த வெள்ளைப்பூண்டை வச்சு தூங்கிடணும். மறுநாள் காலையில் எழுந்த உடனே இந்த வெள்ளைப்பூண்டை ஓடுகின்ற நீரிலோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலோ சென்று நம்ம விட்டுறணும். இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் நோய் நொடிகளும் தீர அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே இதை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.